யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கிறதுக்காக என் பையன் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இங்க பாரு, உங்க அக்கா இந்த வீட்டுல மருமகளா இருக்கிற தகுதி இல்லைன்னு அவளை வீட்டை விட்டு துரத்த போறோம். அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல நீ என் பையனை வலிச்சு போடலான் இருக்க? சின்னத்த, தேவையில்லாம என் மேல நீங்க பழிய சுமத்திட்டு இருக்கீங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. என் அக்கா மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் அமைதியா கேட்க மாட்டேன். திட்டினீங்கன்னா நான் சும்மாலாம் இருக்க மாட்டேன், திரும்ப திட்டுவேன். என்னோட கோவத்தை பார்க்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. என்னடா விவேக், நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பாக்குற? ஏன் முன்னாடியே திமிரா பேசுறா? அவளை அடிக்கிறத விட்டுட்டு வேடிக்கை பாக்குற? என்னம்மா இதெல்லாம்? இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம நீ இஷ்டத்துக்கும் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்ட. பேசும்போது யோசிச்சு பேச மாட்டியா? இப்ப என்ன சொல்ல வர? எல்லாம் ஏன் தப்புன்னு சொல்ல வரியா? இப்ப பேச வேண்டியது யாரு கரெக்ட் யாரு தப்புன்னு இல்லம்மா. பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசணும். நான் கால் தடிக்கு கீழே விழும்போது அவ என்ன புடிச்சுக்கிட்டா. அவளுக்கு பேலன்ஸ் மிஸ் ஆனப்போ நான் அவளை புடிச்சுக்கிட்டேன். அதுக்குள்ள நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு எதோ பேசிட்டு இருக்க. என்னம்மா இதெல்லாம்?
இங்க பாருங்க சின்னத்த, என்கிட்ட ஒழுங்கா பேசி பழகுனா நானும் ஒழுங்கா பேசி பழகுவேன். ஆனா என்னையும் என் பொறுமையும் சோதிக்க நினைச்சாங்கன்னா நான் யாருன்னு காட்ட வேண்டியிருக்கும். அந்த நிலைமைக்கு என்ன தள்ளிடாதீங்க. அந்த லக்ஷ்மி இங்க இருந்து போகணும்னாலும் இவன் என் பையனை விட்டு விலகி இருக்கணும்னாலும் நாளைக்கு நடக்க போற அந்த கல்யாணம் தான் எல்லாத்துக்கும் பதில். அந்த கல்யாணத்தோட இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். பாத்தியா ஆனந்தா, மண்ணுல இருந்தாலும் பொண்ணுல இருந்தாலும் மாணிக்க மகிமை போகாதுங்கிற மாதிரி தங்க நகைக்கு மத்தியில கூட மனிஷாவோட முகம் தக தகன்னு மின்னுது இல்ல? பின்ன இருக்காதா ஆண்டி? இந்த ஒரு நாளுக்காக நான் எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ம், இந்த ஒரு நொடிக்காக எத்தனை நாள் நான் தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு நாளுக்கு அப்புறம் என் கனவு நிறைவேற போகுது. அதனாலதான் என் முகம் தங்கம் மாதிரி ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு. பரவாயில்ல விடு மனிஷா, இப்பவாவது உன் காதல எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களே. அதுவும் இல்லாம உன் கண்ணுல இருக்க ஏக்கத்தையும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்களே. உனக்கு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போகுது. எனக்கு இதுதாம்மா சந்தோஷம். இனி டிவோர்ஸ் கிடைக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இனி உன் வாழ்க்கையை பார்த்துக்கிறதுக்கு நீ தயாரா இரு லக்ஷ்மி. லக்ஷ்மியை நல்லா பாத்துக்கிற பையனா ஒருத்தனை தேடி அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். எங்களுக்கு லக்ஷ்மிய பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. இனிமே கல்யாணத்துக்கும் தேதியை குறிச்சிடலாம். கண்டிப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போயிருக்கும். ஷீ இஸ் வெரி நைஸ் அங்கிள். எனக்கு எல்லா விதத்திலையும் ரொம்ப பிடிச்சிருக்கு.